ஷாமியோட Android 13 பேஸ் பண்ண MIUI 14 ரீசெண்டா இந்தியால லான்ச் பண்ணிருந்தாங்க. இதில் நிறைய புது விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க. அப்படி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாப்போமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க MI, Redmi, Poco இதுல ஏதாவது ஒரு மொபைல் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைல் போன்ல என்ன Android வெர்ஷன் இருக்கு, என்ன MIUI வெர்ஷன் இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் என்ன MIUI வெர்ஷன் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அந்த MIUI 14ல அப்படி என்னென்ன விஷயங்கள் புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இங்க பெரிய அளவுல இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஸ்மார்ட் ரோம் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3 கேட்டகரியா அவங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. முதல்ல நம்ம நிறைய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அந்த ஆப் எல்லாமே பெரும்பாலும் நம்ம ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். இப்படி யூஸ் பண்ற ஆப் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் அப்டேட் ஆகும்போதும் அதோட சைஸ் வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிற ஆப்போட சைஸை நம்ம அதிகமா யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதோட சைஸை கம்ப்ரஸ் பண்ணி ஓவராலா அதோட ஸ்டோரேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாவே 3 GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா இங்க தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா MIUI அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து லோட் பண்ணி ஒரு பெரிய OS-ஆ கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால நிறைய பேர் அதை விரும்பாமலும் இருந்தாங்க. ஏன்னா MIUI 13 பார்த்தோம் அப்படின்னா 17 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஓவராலா பிடிச்சிடும். பட் அதை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணி ரொம்ப ரெடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அதே சேம் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணி அதோட சைஸை பார்த்தோம் அப்படின்னா வெறும் 13 GB குள்ள அடக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 GB வந்து குறைச்சிருக்காங்க. இதனால எக்ஸ்ட்ராவா நமக்கு ஒரு 4 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கிடைக்கும். இந்த விஷயம் வந்து சூப்பரா இருக்குது. அடுத்ததா இங்க RAM யூசேஜ்மே இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. MIUI பொறுத்தவரை அந்த RAM மேனேஜ்மென்ட் வந்து ரொம்பவே புவரா இருக்கும். பட் இந்த டைம் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி MIUI 13 விட 200 MB RAM யூசேஜ் வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபோர்கிரவுண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் வந்து 11% RAM யூசேஜ் வந்து குறைச்சிருக்காங்க. அதே பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஸ்ல 6% RAM யூசேஜ் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓவராலா RAM மேனேஜ்மென்ட் வந்து பெட்டரா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிருக்கனால MIUI 13 கம்பேர் பண்ணும்போது MIUI 14ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்ததா கஸ்டமைசேஷன். இங்கவே நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வால்பேப்பர்ஸ். அதுல 6 செட் ஆஃப் வால்பேப்பர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அந்த 6 செட் வால்பேப்பரையும் டோட்டலா கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 39 வால்பேப்பர்ஸ் உள்ளேயே வந்துருது. அதில் நமக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணி சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இங்க விட்ஜெட்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அதுலமே நிறைய கஸ்டமைசேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிளாக்லயே 3 டைப் ஆஃப் கிளாக் வந்து கொடுக்குறாங்க. முதல்ல டிஃபால்ட்டா நார்மல் கிளாக், நம்ம லோக்கல் டைம் என்னவோ அதை வச்சுக்க முடியும். இன்னொன்னு வேர்ல்டு கிளாக், நம்ம லோக்கல் டைம் வேர்ல்டு டைம் அதை ரெண்டையுமே நம்ம பார்த்துக்க முடியும். இன்னொன்னு நமக்கு எந்த 2 டைம் தேவையோ, ஒன்னு லோக்கல் டைம், இன்னொன்னு எந்த டைம் தேவையோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் நம்மளால கிளாக் வச்சுக்க முடியும். சோ இந்த மாதிரி கிளாக்லயே 3 டிஃபரண்ட் ஸ்டைல் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேலரியோட அந்த போட்டோஸ் பார்க்குற ஸ்டைலுமே 4 டிஃபரண்ட் ஸ்டைல் வந்து கொடுக்குறாங்க. வெதர்லமே 4 டிஃபரண்ட் ஸ்டைல் வந்து கொடுக்குறாங்க. இது போக 24 ஹவர்ஸ் சார்ட் வந்து நம்மளால பார்த்துக்க முடியும். MIUI 13ல இந்த சார்ட் வந்து கிடையாது. அதை இங்க இன்னும் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஈஸியா அந்த சார்ட் மூலமாவே செக் பண்ணிக்க முடியும். இது போக இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல எல்லாம் வரக்கூடிய ஃபீச்சர்ஸை இந்த MIUI 14ல இன்பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டெப் கவுண்ட் பண்றது, ஹார்ட் ரேட் மெஷர் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ணிக்க முடியுது. ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணும்போது இங்க டிஃபரெண்டா அந்த கேமரால நம்ம ஃபிங்கர் வைக்கிறது மூலமா அதை மெஷர் பண்ணிக்க முடியுது. அது டிஃபரெண்டாவும் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கு. எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்குன்னு தெரியல, பட் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் MIUI 14ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்லார்ஜ் ஃபோல்டர். நார்மலா இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த எல்லா ஐகான்ஸோட சைஸும் சேமா இருக்கும். நம்ம ஒரு ஆப் ஓபன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ள போய் அதுக்கப்புறம் அந்த ஆப்பை டச் பண்ணி ஓபன் பண்ணோம். பட் அதை இங்க இன்னும் சிம்பிளிஃபை பண்றாங்க. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்போட அந்த சைஸ் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள கொஞ்சம் பெருசா தெரியும். இதன் மூலமா ஃபோல்டர் ஓபன் பண்ணி ஆப் ஓபன் பண்றதுக்கு பதிலா டைரக்டா அந்த ஆப்பை டச் பண்ணி நம்மளால ஓபன் பண்ணிக்க முடியும். அடுத்ததா இங்க செட்டிங்ஸ் பேஜ்லயே அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்திருப்பாங்க. அதை ஸ்க்ரோல் பண்ணி நம்ம கடைசியில போகணும் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் இங்க பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையுமே தனித்தனி குரூப்பா பிரிச்சு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி லைன் ஸ்பேஸ்லாம் எக்ஸ்ட்ராவா கொடுத்து பார்க்கறதுக்கு நீட்டா அந்த செட்டிங்ஸ் பேஜை வந்து கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா வரப்போற விஷயங்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான் நம்பி இருப்போம். பட் இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இல்லாம மொபைல் போன்லயே இன்டர்நெட் இல்லாமலே நம்ம நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கான விஷயங்களும் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு போட்டோல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்க அப்படியே காப்பி பண்ணனும் அப்படினா Google ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்மளால காப்பி பண்ண முடியும். அதுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம உங்க கேலரியில இருக்கக்கூடிய ஒரு போட்டோ ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்க லாங் டச் பண்ணீங்க அப்படினா அப்படியே அந்த டெக்ஸ்ட்டை நீங்க காப்பி பண்ணி எங்க பேஸ்ட் பண்ணனுமோ பேஸ்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரியான ஃபீச்சர் MIUI 14ல இன்பில்ட்டா வந்துருது. இந்த ஃபீச்சர் வந்து இப்போதைக்கு MIUI 14ல 8 லாங்குவேஜ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். அடுத்ததா போட்டோ எடிட்டர். இதுதான் செம இன்ட்ரெஸ்டிங்கான
விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இதுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்பை தேடி தேடி ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. கூகுள் பிக்சல்ல பாத்தீங்க அப்படின்னா மேஜிக் எரேசர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது கூகுள் பிக்சல்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இல்ல கூகுள் போட்டோஸோட பிரீமியம் யூசரா இருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் இல்ல ஒரு தேவையில்லாத பர்சன் நீங்க போட்டோ எடுக்கும்போது வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து எரேஸ் பண்ணிக்க முடியும். அதே ஃபீச்சரை MIUI 14ல ஃப்ரீயாவே கொண்டு வராங்க. சோ போட்டோஸ் எடிட் பண்ணும்போது ரிமூவ் பர்சன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பர்சன் தேவையில்லையோ அவங்கள வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிக்க முடியும். இல்ல லைன்ஸ் இருக்குது அதை ரிமூவ் பண்ணனும் அப்படினாலுமே ரிமூவ் பண்ணிக்க முடியும். இல்ல ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணனும் அப்படினாலுமே ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த போட்டோ எடிட்டர் ஃபீச்சர் ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எடுக்கக்கூடிய நீங்க போட்டோஸா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய டாக்குமெண்டா இருக்கட்டும் அதை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படினா அதுக்கு வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணலாம். சோ இந்த வாட்டர் மார்க் ஆட் பண்றதுக்கான ஃபீச்சரும் இந்த MIUI 14ல கொடுத்திருக்காங்க. அது போக நம்ம எடுக்கக்கூடிய போட்டோஸை பார்த்தோம் அப்படினா அந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணனும் அப்படினு ஆசைப்படுவோம். சோ அதையுமே ஈஸியா அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு அவங்களே டிஃபால்ட்டா நிறைய பேக்ரவுண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பேக்ரவுண்டை வச்சு ஸ்டைலா நம்ம சேஞ்ச் பண்ணியும் பார்த்துக்க முடியுது. அடுத்ததா போட்டோஸ்ல வந்து வானம் தெரியுற மாதிரி நிறைய பேர் எடுப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பட் நம்ம எடுத்த போட்டோஸ்ல பார்த்தோம் அப்படினா அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்காது. சில நேரம் நம்ம ரொம்ப வெயில்ல எடுத்திருந்தோம் அப்படினா அந்த வானம் வந்து கிளியரா தெரிஞ்சிருக்காது. பட் நம்ம எடுத்ததையே டிஃபரண்ட் ஸ்டைல்ல அந்த ஸ்கையை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படினா அதுக்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நிறைய டைப் வந்து கொடுத்திருக்காங்க. எந்த டைப் உங்களுக்கு தேவையோ அந்த டைப்பை செலக்ட் பண்ணி ஈஸியா வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே பிடிச்சிருக்குது. இது போக நீங்க மொபைல் கேமரால போட்டோஸ் எடுக்கும்போது நம்ம தனியா எடுக்கணும் அப்படினா அந்த கேமராவை ஆபரேட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலா சீஸ் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா போட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. நம்ம போக்கோ X5 Pro அன்பாக்சிங்ல அந்த டெமோ காமிச்சிருந்தோம். சோ சீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை போட்டோஸ் வேணா எடுக்க முடியும். ரியர் கேமரால எடுக்க முடியும், செல்ஃபி கேமரால எடுக்க முடியும். சோ இவ்வளவு விஷயங்கள் போட்டோஸ்க்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. இது போக வீடியோ எடிட்டரும் இங்க கொடுத்திருக்காங்க. சோ ரொம்ப பேசிக்கான வீடியோ எடிட்டிங் வந்து நீங்க பண்ணிக்க முடியும். வீடியோ எடிட்டருக்கு நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எக்கச்சக்கமான ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. மியூசிக் ஆட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய வீடியோவை உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ரீசைஸும் பண்ணிக்க முடியும். சோ சிம்பிளான ரொம்ப பேசிக்கான வீடியோ எடிட்டிங் தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லாம நீங்க மொபைல்லயே பண்ணிக்க முடியும் MIUI 14ல. கடைசியா MIUI கிளாசிக்ஸ். இங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா அந்த சைட் பார். சைட் பார்ல நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சைட் பார் ஆப்ஸ் வந்து நீங்க YouTubeல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா அப்போ நீங்க சைட் பாரை இழுத்து விட்டு அதுல இருக்கக்கூடிய ஆப்பை யூஸ் பண்றீங்க அப்படினா YouTubeல வீடியோஸ் பார்த்துக்கிட்டே WhatsAppல மெசேஜ் பண்ண முடியும், இல்ல Facebookஐ யூஸ் பண்ண முடியும், இல்ல Google Chromeல browse பண்ண முடியும். ஒரே டைம்ல இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் YouTubeல வீடியோஸ் பார்த்துக்கிட்டே. சோ இந்த ஃபீச்சர் வந்து எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் MIUI 14ல கொண்டு வந்தது ரொம்பவே நல்லா இருக்குது. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் தான் MIUI 13ல இருந்து MIUI 14ல பெரிய அளவுல அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் எது? மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இத தவிர்த்து நிறைய குட்டி குட்டி விஷயங்களை வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அந்த குட்டி குட்டி விஷயங்களை பத்தி உங்களுக்கு டீடைலா வீடியோ வேணுமா அப்படினா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படினா அதை ஒன் பை ஒன்னா ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ண முயற்சி பண்றேன்.